கோடங்கி அபிரகாம் சார், இந்த ராகவா லாரன்ஸின் இந்த திடீர் அரசியல் பிரவேசம் குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? ஆக்சுவலா லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போறவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நாம என்னெல்லாம் பண்ணிருக்கிறோம், எந்த அரசியல் கட்சி பின்புலத்துல இருக்கிறோம், நமக்கு யாரெல்லாம் முன்னோடிகள், நம்ம எதை முன்னிறுத்தி அரசியலுக்குள்ள வரப்போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பார்ப்பாங்க. ஆனா லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் ஏற்கனவே மக்கள்கிட்ட அறிமுகமானவர், ஒரு நடிகர், நடிகரை தாண்டி சமூக ஆர்வலர், மாற்றுத்திறனாளிக்காக நிறைய நிறைய பிள்ளைகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக மாற்றுத்திறனாளின்னே ஒரு விடுதி நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த வெளியிட்ட வீடியோலயே பாத்துக்கலாம், நிறைய குழந்தைகள், ஒரு வயசுல வந்த குழந்தை பாருங்க 22 வயசு ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாரு. இதை தாண்டி அவர் வந்து ஆன்மீகத்திலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர். இன்னொரு விஷயம் என்ன, அவருக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். சரி. கடவுள்னு நினைப்பார், பார்க்கும் போதெல்லாம் கட்டி பிடிச்சிப்பாரு. சரி. இதை தாண்டி அவங்க அம்மா மீது அதிகமான அன்பு வச்சிருக்கிறவரு. நிறைய சமூக சேவைகளை பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. இன்னைக்கு செலவே பண்ணாம, ஒத்த ரூபாய் கூட மக்களுக்கு செலவு பண்ணாம, வெறும் நடிகராக கவர்ச்சி அடிப்படையில மக்கள்கிட்ட வந்து நின்று நான் மாற்றத்தை தருவேன்னு சொன்ன உடனே மக்கள் அதை நம்பியே ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சராகவே விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. அப்ப லாரன்ஸ் கோடி கோடியா செலவு பண்ணிருக்காரு சார், மக்களுக்காண்டி செலவு பண்ணிருக்காரு. அது ஆதரவற்றோருக்கு, குழந்தைகளுக்கு இந்த இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல தொண்டுகளை அவர் செய்திருக்கிறார். அதனால அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க வரும்னு நினைக்கிறீங்களா? என்னது அவர் விஜயோட இணைந்து பணியாற்றுவாரா என்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது என்று அதற்கான உறுதியான பதிலை அவர் அளிக்கவில்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இணைந்து செயல்படுவாரா, தனியா அரசியல் பிரவேசம் பண்ணுவாரான்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த வீடியோலயே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, மக்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றதுக்கு விரும்புனா எனக்கு சொல்லுங்க, அரசியலுக்கு வர்றேன், இல்லன்னா அரசியலுக்கு வரல. எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும், சினிமாவில இருந்து விஜய் அவர்களும் வந்திருக்காரு, நீங்க சொன்னீங்கன்னா வரேன், உங்களுடைய பதில் தான் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆனா நீங்க முன்னாடி சொல்லும் இந்த அறிமுகத்துல சொல்லும்போதே சொன்னீங்க சார், அரசியலுக்கு வரணும் நேரா போய் விஜய் கிட்ட சேர்ந்துடலாம், இல்ல குஷியானந்த் கிட்ட சேர்ந்துடலாம், இல்ல வேற யாராவது ஒருத்தரை போய் அவங்க மீட் பண்ணி வேற கட்சியில போய் சேர்ந்துடலாம். ஆமா, அதான் வழக்கமான நடைமுறை. கேள்வி என்பது அவர் தனியாக நிற்பதற்கும் தன் அடையாளத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி எனக்கு உங்களுடைய வாக்கு முக்கியம், நீங்கள் வந்து என்னை ஆதரவு கொடுத்தா நான் என் பார்வையில நான் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நல்லது, சரி, இன்னும் நிறைய செய்வேன், அந்த அடிப்படையில தனிப்பாதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்னொரு ஏன் இந்த சந்தேகம்னா, விஜயனுடைய வெற்றிக்கு பின்னாடி சினிமா திரையுலகில பல பேருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு, தமிழ்நாட்டுல இனிமே திரையுலகத்துல இருந்து முதல்வர் பதவிக்கு வருவதற்கு ஆள் இல்ல, ஏன்னா விஜயகாந்தும் வந்து போராடி தோத்து போயிட்டாரு, உதாரணம் ஒரு இல்ல, ஆனா இருந்திருந்தா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். சரத்குமார் வந்தாரு, அவரால் சோபிக்க முடியல, பாக்கியராஜ் வந்தாரு, சோபிக்க முடியல, டி ராஜேந்தர் வந்தாரு, சோபிக்க முடியல, இன்னும் பல பேர் அதுக்கு முயற்சி எடுத்தாங்க, பெருசா ஒன்னும் செயல்படுத்தவே இல்லை. ஆனால் இவர் இப்ப இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல லாரன்ஸுடைய அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே ஃபுட் எல்லாம் விநியோகம் பண்ணாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு அப்பவே ஃபுட் எல்லாம் விநியோகம் பண்ணாரு. ஆமா, ஏன்னா ஜல்லிக்கட்டு விஷயத்திலேயே அவர் வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கிட்டு தன் ஒரு அந்த இடத்துல தலைவராகவே காட்டுவதற்காக முயற்சி எடுத்த சம்பவங்கள்லாம் நம்ம மறக்க முடியாது. ஆனால் அதே நேரத்துல அந்த ஜல்லிக்கட்டு என்பது, அந்த போராட்டம் என்பது யாராலும் ஒரு நபரால் உருவாக்கப்பட்டதில்லை, எல்லாரும் தன்னெழுச்சியா வந்தாங்க. சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க நேர்த்தியாக, திறமையாக, சிறப்பாக, ஒழுங்காக, கட்டுப்பாடோடு நடைபெற்ற ஒரு போராட்டம். அதுல யாரும் அந்த போராட்டத்துக்கு நான் தான் சொல்லி அதை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது அதை. ஆனால் அந்த இடத்திலும்
லாரன்ஸ் தன்னால் முடிந்த விஷயத்தை செய்தார். ம், ம். அங்க பிரச்சனை வரும்போது சமாதானம் பண்ணதுக்கெல்லாம் போனார். அது மீது நிறைய மாறுபட்ட கருத்தெல்லாம் வந்துச்சு. சரி. ம். இப்போது கூட லாரன்ஸ் அவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறது ம். அவர் தனிக்கு மக்களை டெஸ்ட் பண்றார் சார். ஓ ஓ ம். ஏன்னா இந்த மக்கள் வந்து உண்மையிலேயே கவனித்துதான் வாக்களித்தார்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, ஆமா. ஆ. ம். அதை இவர் தன் மூலமாக நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஓகே. ஆனா கொடைங்க பிரதமர் மீண்டும் மக்கள் கவர்ச்சிக்கு வராங்களா? ம், ம். கொடைங்க பிரதமர், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அரசியல் கட்சி தொடங்குறாரு அண்ணாமலை, தொடங்கிட்டு அதுலேயும் அவரும் வந்து நான் ஒரு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்கன்னு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக தெரிவிங்க அப்படின்னு ஒரு இணையதளத்தை அவர் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ராகவா லாரன்ஸும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்ன கமெண்ட்ஸ் இன்ஸ்டா பார்த்தா கட்சி ஆரம்பிப்பாங்களா சார் இனிமேல்? இல்ல சார், இன்னைக்கு நிலைமை என்னன்னா அப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த இன்ஸ்டாக்கு இருக்குது. இதுல உண்மை தகவல் வருது, பொய் தகவல் வருது, பரப்பப்படுகிற எல்லாம் உண்மை இல்ல. சமீபத்திய தேர்தல் வெற்றியே இன்ஸ்டாவின் மூலமாக கிடைத்த கவர்ச்சி வெற்றின்றது எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இன்ஸ்டா மூலமாக பெரிய லெவல்ல விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஆபத் பாந்தவன், அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போற கடவுள்னு சொன்னாங்க. அந்த விஜய் அவர்களும் பிரச்சார நேரங்கள் என்ன பண்ணார்னா, திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் தன் குடும்பத்தை மட்டும் வளர்க்கிறார்னு சொன்னாரு. தமிழ்நாட்டை அதர பாதாளத்துல தள்ளிட்டாருன்னு சொன்னாரு. தமிழ்நாடு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. இது எல்லாவற்றையும் முன்னிறுத்தி திமுகவை கடுமையாக எதிர்த்து அதன் மூலமாக ஆட்சி பிடிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கு கண்டிப்பா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசும்போது தமிழ்நாடு பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எங்க வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு நிதி கொடுக்கணும், நீங்க சிறப்பான நிர்வாகம் இருக்கிறது, இதையெல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் இது எங்க இருந்து வந்துச்சு? ஒரு மாசத்துல வந்துச்சா சார்? இது டெல்லியில போய் இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ள நிறைய சண்டை இருக்குங்க. நீங்க வெளியில போய் பேசும்போது வந்து என்னோட அண்ணன், என்னோட தம்பி, என்னோட குடும்பத்தினர்லாம் நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நாங்க போய் எங்களுக்குள்ளேயே வந்து வளர்ச்சி இல்லை, ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு கொடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அந்த பாணி ஒரு பாலிடிக்ஸ் கேள்வி சொல்றேன்.